இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன்.
எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 40 வரையிலானவைகள். மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப் புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகி மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசியர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலியாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, காணிக்கை அன்னையின் கரங்களிலே நம்மை ஒப்படைத்து இறைவனுக்கும் இந்த உலகத்திற்கும் நம்மை நாம் முழுமையாக காணிக்கையாக்கி, ஒருவேளை எதிர்க்கப்பட்டாலும் பலருடைய மாட்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக அமைந்திட நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வோம் என்ற வாக்குறுதியை கடவுள் நிறைவோடு ஆசீர்வதிக்கட்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களோடு திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி இயேசு காணிக்கையாக கொடுக்கப்பட்டார். இந்த விழாவின் போது பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் தந்த கொடை என்பதனாலே அனைத்து குழந்தைகளும் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களே. எனவே அவர்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
வழிபாட்டு முறையில் மட்டுமல்ல, வாழ்விலும் அவர்களை இறைவனின் பணிக்கு அர்ப்பணிக்க வேண்டும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தங்களை பராமரிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது நியாயம்தான், இயற்கைதான், இயல்பானதுதான். இருப்பினும் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் தங்களுக்காக மட்டும் வாழாமல் இந்த சமூகத்துக்காக உழைப்பவர்களாக, இறைபணி ஆற்றுகின்றவர்களாக வர வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அன்னை மரியா அப்படித்தான் சிந்தித்தார். எண்ணற்ற புனிதர்கள், மறைசாட்சியரின் பெற்றோரும் அவ்வாறே நினைத்தார்கள். நாமும் அவ்வாறே எண்ணி நம் குழந்தைகளை ஆண்டவருக்கு இந்த உலகத்துக்கு அர்ப்பணிப்போம். டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், சாமியார் ஆகணும், சிஸ்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டுதான் இருக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறோம், அதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமூக அக்கறை இல்லாமல் நாம் வளரக்கூடாது. படிப்போம், நிறைய படிப்போம், வசதிகள் வாய்ப்புகள் நிறைய. ஆனால் நாம் பெற்றுக்கொள்கிற படிப்பும் கல்வியும் அறிவும் ஒரு அன்பு கலந்த உணர்வோடு இந்த சமூகத்தை தூக்கிவிடுகிற கருவிகளாக ஒருவேளை எதிர்க்கப்படலாம். பலருக்கும் வீழ்ச்சியாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாமும் இருக்கலாம். ஆனால் சமூகத்தின் எழுச்சிக்காக நம்மையை காணிக்காக்கக்கூடிய ஒரு மனநிலை முதலிலே எழ வேண்டும். நாம் பிறந்தது சமூகத்திற்காக, சமூக வளர்ச்சிக்காக என்று நாம் நினைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இன்று இயேசுவை எருசலேம் கோவில் காணிக்கையாக அர்ப்பணிக்கிறார்கள். சிறந்த பெற்றோர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். எதிலும் முதலானவற்றை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். முதலானது என்று சொல்லும் போது எண்ணிக்கை விட மிக சிறந்ததை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். சிறப்பானதை கடவுளுக்கு கொடுக்கும் போது அது இறைவனுக்கு ஏற்ற காணிக்கையாக மாறுகிறது. கடவுள் அதை ஏற்று ஆபேலின் சார்பில் பேசியது போல உங்கள் சார்பில் பேசுவார், உங்கள் சார்பில் செயல்படுவார். கடவுள் உங்கள் சார்பில் இருக்கும் போது உங்களுக்கு என்ன குறை என்றுதான் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நம்முடைய சில நல்ல பழக்கங்கள் உண்டு, தற்சமயம் குறைந்து வருகிறது. முதல் தரமானதை கோவிலுக்கு கொடுப்பார்கள். முதல் சம்பளத்தை முழுமையாக கோயில் நேர்ச்சியாக கொடுப்பார்கள். காய்கறிகள் முதலாவது வீட்டிலே வளர்ந்தது என்று சொன்னால் அதை கொடுப்பார்கள். அவர்களுக்கு எதுவும் குறைந்து போனதும் இல்லை. கடவுளுக்கு கொடுக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டால் சொல்வார்கள், கடவுளுக்கு கொடுத்து குறைந்தது ஒன்றும் போகவில்லை ஃபாதர் என்று சொல்வார். ஒரு வருடத்தில் அல்லது மாதத்தில் கடவுளுக்கு அல்லது கோவிலுக்கு கொடுத்ததை கணக்கிட்டு பார்ப்போமே, மற்ற எல்லாவற்றையும் விட அதுதான் மிக குறைவாக இருக்கும். ஆனால் கடவுளது பிறகுடைய ஆசிரியரை எழுதி பார்த்தால் பக்கம் கொள்ளாது. ஆனால் நாம் கடவுளுக்கு கொடுப்பதை எண்ணி பார்த்தால் ஒரு வரி கூட நிற்காது. நம் அன்னை மரியா போல முதலானவற்றை ஆண்டவருக்கு கொடுப்போம். அவர் நம்மை எல்லாவற்றிலும் முதன்மையாக்கி ஆசீர்வாதங்களாக நிரப்பி நம்மை மகிழ்வடை செய்வார். நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தலும், எல்லா மக்களுக்கும் நாம் ஒளியாக இருத்தலும், அதன்படி வருகின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்வதும் தான் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கிற விழா நமக்கு சொல்லுகிற அழைப்பு. முடிந்தவரை அதை நினைத்து சிந்தித்து நம்மை காணிக்கையாக்குவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. கொடைகளின் தந்தையே, ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். எங்கள் குழந்தைகளை இன்னுமாய் சமூக வளர்ச்சிக்காக கொடையாக கொடுக்க எங்களுக்கு நல்ல மனங்களை தாரும். எங்களுக்கு கொடுத்த குழந்தைகள் என்னும் கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் அதே குழந்தைகள் உமக்கும் இந்த சமூகத்துக்கும் சொந்தமானவர்கள் என்ற உணர்விலே நாங்கள் ஆழப்பட எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்
இல்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே, உம் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால், ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மா உம் வாழ்வில்
ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.